இது ரொம்ப கஷ்டமான பேக்கிங் பார்த்திங்கன்னா 10 ரூபா பேக்கிங் ஆகிட்டு இந்த பேக்கிங் ஆகிட்டு கடுகு பேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்க, என்ன தான் கஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. இது வந்து கவர் போடுறது கஷ்டம் கிடையாது, பேக்கிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. 10 ரூபா பேக்கிங் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கவர் போடுறது இது ஈஸி தான், பேக்கிங் பண்ணுறது கஷ்டம். எப்பவுமே கவர் எடுக்கிறோம் சரிங்களா, பேக்கிங்க்கு கவர் எடுக்கும்போது வரணும், இது எடுத்துகிட்டு வரணும். இப்படி போடக்கூடாது பேக்கிங், இப்படி கவர் போட்டோம்னா சரியாக விடுவாது. இப்படி எடுத்து இப்படி போடக்கூடாது. அப்போ எப்படி பண்ண வாங்கி பாருங்கள், கவர் எடுத்து இப்படி பண்ணிடுவோம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோம். இப்படி போட்டு இங்கே சாம்பார் பாசை கட்டுறதுனால அப்படி எடுக்கணும். இது வந்து இந்த மெழுகுவர்த்தியில் வச்சு பேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பேக்கிங் பண்ணிக்கான்ட்டு மெழுகுவர்த்தி ஒரு துளி ஆச்சுன்னா முடிஞ்சு போயிடும். அங்கே போய் எங்கே போய் பால் குடிச்சு சூடாக இருக்கு. ஒரு மடி இன்னொரு மடி மடிச்சுட்டு கரெக்டாக எடுக்கணும். இதுலேயும் மிஸ் ஆச்சுன்னா பேக்கிங் வேறு, மிஷின் பேக்கிங் வேறு, இது வேறு. கம்பெனிரே நாமனி பார்த்தீங்களா, ஒரு சிலது கரெக்டாக பேக்கிங் ஆகாது, ஓட்டையேறு. கடுகு பேக்கிங் வந்து கஷ்டம், மற்ற பேக்கிங் எல்லாம் ஈஸி தான். 10 ரூபா. நன்றி.